வணக்கம். மோன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். மாமூல் கேட்டு ரவுடிகள் அடாவடி தடம். முதலியார்பேட்டையில் பிப்ரவரி 8ஆம் தேதி கடையடைப்பு நடத்த வியாபாரிகள் முடிவு. புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்து திமுக இளைஞரணி போராட்டம். மாநில அமைப்பாளர் சிவா ஆவேச அறிவிப்பு. மாமூல் கேட்டு வியாபாரியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் 6 வாலிபர்கள் கைது. குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி பறிமுதல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் வணிகர்களுக்கு எதிரான தாக்குதலை கண்டித்து வருகிற 8ஆம் தேதி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக முதலியார்பேட்டை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலியார்பேட்டை அனைத்து வியாபாரிகள் நலசங்க தலைவர் ராஜசேகர், பொதுச் செயலாளர் திருவேங்கடம் ஆகியோர் ரவுடிகளின் அட்டகாசம் புதுவையில் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது என்றும் வணிகர்களுக்கு எதிரான தாக்குதல்களை கண்டித்து வருகிற 8ஆம் தேதி காலை 6 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை முதலியார்பேட்டை 100 அடி சாலை பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றார். மேலும் அன்றைய தினம் முதலியார்பேட்டை தபால் நிலையத்தில் இருந்து கண்டன பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடத்தப்படும் என்றார். தொலைபேசியில் மிரட்டி பணம் பறிப்பதும் வாடிக்கையாகி வருகிறது. அது இந்த ஆட்சியில் மட்டுமல்ல, கடந்த ஆட்சியிலும் தொடர்ந்து வருகிறது. ஆகவே காவல்துறை மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுவை முதல்வரும் இந்த காவல்துறையிலேயே சில கருப்பாடுகள் உள்ளன. அந்த கருப்பாடுகளுடன் கூட்டு சேர்ந்துதான் இந்த சில ரவுடிகள் இந்த வேலைகளை செய்கிறார்கள். இதற்கு சில அரசியல்வாதிகளும் துணை போகிறார்கள். இவர்கள் யார் என்பதை உண்மையாக கண்டறிந்து அந்த கருப்பாடுகளை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். ரவுடிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை நாங்கள் கண்டித்து அனைத்து வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக புதன்கிழமை காலை 12 மணி வரை கடையடைப்பு நடத்தி காவல் நிலையம் முதலியார்பேட்டை காவல் நிலையம் எதிரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். புதுவையில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றவில்லை என்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா எச்சரித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வீடு அபகரிப்பு சம்பவங்கள் மீண்டும் தலை தூக்கி இருப்பதாகவும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவது வேதனைக்குரியது என்றார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளதாக தெரிவித்த சிவா, புதுவையில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றவில்லை என்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். இந்த ஆட்சி ஒரு வருஷம் நம்ம எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு ஆண்டு எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு தானே பேசணும். அதனால் ஒரு ஜனநாயக அமைப்பில் எங்கள் தலைவர் காமிச்ச வழியில் ஒரு வருஷம் இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். 8 மாதம் கூட நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் போயின்னு இருக்குது. என்னதான் ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும்னாலும் இடித்துரைப்பார் இருக்கணும். யாரும் இடித்துரைகள்லாம் எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு போனால் இன்னும் மோசமான நிலைமைக்கு பாண்டிச்சேரி போயிடும். அதனால் நாங்கள் வெளியில் போராடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருக்குது. இன்னைக்கு நீங்கள் போய் திருடு போயிட்டு சொன்னால் அந்த நேரத்தில் அக்கறை எடுத்துவாங்க. காவல்துறையில் இருக்கிற நாய் உட்பட எல்லாம் செக்அப் பண்ணோம், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கன்னா ஒன்று இருக்குது. பத்திரிகையில் செய்தி வந்ததுலாம் கூட எஃப்ஐஆர் போடாத நிலையெல்லாம் இருக்குது. இன்னைக்கு சாந்தி நகர் சுரேஷ் நகர் ஒரு வீட்டில் ஒரு 4 கதவை உடச்சி திட்டிருக்காங்க. பத்திரிகையில் செய்தி வந்துருக்குது. எல்லாமே எஸ்எஸ்பி வரைக்கும் போய் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இது போல் காவல்துறை உயர் அதிகாரிகளே போய் பார்வையிட்ட இடத்துலாம் கூட எஃப்ஐஆர் போடப்படாத நிலைமெல்லாம் இருக்குது. பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும்னா இந்த அரசாங்கத்தை நாங்கள் எச்சரிக்கிறோம். இப்போ தலைமை கலந்துட்டு செய்ய போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விஷயத்தை எப்பயுமே இல்லாத அளவுக்கு மக்கள் கையில் எடுத்துனாங்க. புதுச்சேரியில் மக்கள் கையில் எடுத்துனாங்க. இன்னைக்கு இந்திரா சில ரவுண்டானால பிரெஞ்சு காரணம் கடை உடைச்சாங்க. கடை உடைச்சப்போ மக்கள் தான் போலீஸை கேஸ் இல்லைன்னு சொல்லி ஆயக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனங்களாம் தெரிஞ்சாச்சு. 11 மணிக்கு ஜனம் 2 பப்ளிக் அந்த கடையில் வாங்க வந்த ஜனங்களாம் ரோட மறிக்க போயிட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி வரைக்கும்
அது ஒரு வழக்காச்சு. பத்திரிகையாளர்லாம் அதுக்கப்புறம் வந்தாங்க, நண்பர்லாம் வந்து அன்றைக்கி எடுத்து ஒரு பெரிய செய்தி ஆகிறாங்க. அதில் அந்த ரவுடியை பிடிச்சாங்க. அதே ரவுடி அந்த ஏரியா ஃபுல்லாக பல பேர்த்த வசூல் பண்ணியிருக்கிறாரு, பல கம்ப்ளைண்ட் போயிது, ஆனால் நடவடிக்கை எடுக்கல. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே தெருவில் இப்போ ஒரு ஸ்டார்வாட்ஸ்காரரை வந்து அடிச்சு கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ பிராந்தி கடைகளில் விஷயம் வந்து இப்போ அந்த மது வியாபாரிகள்லாம் ஒன்றா ஆனதால தான் மக்கள்கிட்ட வெளிச்சத்துக்கு வந்தது விஷயம். இது காலகாலமாக நடந்து வருது பாண்டிச்சேரியில். இப்போ அவனால் ஒன்றாயி இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. இதே கம்ப்ளைண்ட் பல முறை காவல்துறையில் போலீஸ் துறையிலும் போய் சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை இல்லாதால தான் இப்போ வந்து இந்த செய்தி வெளியே வந்துருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு குரூப் எல்ஜி பாருங்க, ஒரு தரப்பு வந்து ஒட்டு மொத்தமாக மதுக்கடையை பூரா பாண்டிச்சேரியில் சாத்திடலான்ற ஒரு நிலை எடுத்திருக்காங்க. அதே போல் வந்து ஹோட்டலில் நைட்டு ஹோட்டலுங்களில், அதாவது ஒரு 8-9 மணி மேலே ஹோட்டலுங்களில் வந்து ஒரு கேங்காக வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க பில்லு தர மாட்டாங்க. பில்லு தரட்டாலும் பரவாயில்ல, வெளியே போனால் போதுன்ற நிலைமையில ஹோட்டல் அதிகம் கையெழுத்து கும்பிட்டு வெளியே அனுப்புற நிலைமையெல்லாம் இருக்குது. புதுவை முதலியார்பேட்டையில் மாமூல் கேட்டு வியாபாரி கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற வழக்கில் 6 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுவை முதலியார்பேட்டை 100 அடி சாலையில் வெள்ளிக்கிழமையன்று இரவு இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைக்கு சென்ற ரவுடிகள் அங்கிருந்த உரிமையாளரை மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளனர். அவர் மாமூல் தர மறுத்ததால் அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த முதலியார்பேட்டை போலீசார் கொலை முயற்சி வழக்கில் தேடப்பட்டு வந்த டிங்கர் செல்வம், முனியாண்டி, முத்து, நாகராஜ், சரவணன், வெங்கடேஷ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குற்றம் செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். After the incident, soon after the incident, we have sent many teams to nab the criminals under the supervision of the SP South Nan Gopal and the Inspector STF of the North, South and the Rural Division, as well as the CI of that area. We have sent many teams, and on 5th in the morning at around 11:50, we arrested the 6 criminals. Their name is Selvam, Munyanadi, Muthu, Nagarajan, Sarvanan and Venkatesh. The 6 accused person were immediately arrested, and because of the quick action from the police side, it was possible to arrest in so early, and that way we have done, the police team of the area has done good job. However, this kind of incident, definitely there is some panic as well as there is some problem in the area. For that, I have already instructed to the SP and the CIs that they will meet daily to the shopkeepers, as well as they will also send some kinds of pamphlets, the number of in which there will be some kind of the informations regarding like mobile numbers of the IGP or DIGPs and the higher senior officers like SP and others. So if anybody is supposing problem, if any kind of there is something, this kind of thing is going on, they can immediately inform us, and in that way we can prevent this kind of the situation. புதுவை முத்தியால்பேட்டை லட்சுமி அயக்ரீவ பெருமாள் கோவிலில் மகா சம்பிரோஷணத்தையொட்டி நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள லட்சுமி அயக்ரீவ பெருமாள் கோவிலில் மகா சம்பிரோஷணம் திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி கடந்த 3ஆம் தேதியிலிருந்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதன் தொடர்ச்சியாக திங்கட்கிழமை நடைபெற்ற மகா சம்பிரோஷணத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர்.
புதுவையில் வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு தாக்குதலில் ஈடுபடுவதால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று டிஐஜி அதுல் கத்தாரியிடம் வியாபாரிகள் மனு அளித்துள்ளனர். புதுவை 100 அடி சாலையில் வாகன உதிரி பாகங்கள் கடையினை நடத்தி வரும் தங்கமணி மாமூல் தர மறுத்ததால் அவரை ரவுடிகள் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டனர். படுகாயமடைந்த தங்கமணி தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் 100 அடி சாலையில் கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் சங்கத்தினர் டிஐஜி அதுல் கத்தாரியை சந்தித்து மனு அளித்தனர். புதுவையில் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர்கள் வியாபாரம் முடித்து வீடு திரும்பும் போது நடைபெறும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாமூல் கேட்டு வியாபாரியை கொலை செய்ய முயன்ற சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். புதுவையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய வியாபாரிகள் தங்கமணியை கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மனுவினை பெற்றுக்கொண்ட டிஐஜி அதுல் கத்தாரி இந்த பிரச்சனையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட போதிலும் வியாபாரிகளுக்கு போதிய பாதுகாப்பு தரப்படும் என உறுதியளித்தார். மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியில் ஊழியர்கள் தர்ணா போராட்டம். பணிகள் பாதிக்கப்பட்டதால் நோயாளிகள் அவதி. மிலாது நபி விழாவில் பங்கேற்றார் முதல்வர். உலமாக்களின் ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ring a roses, merry-go-round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. பவித்ரமாய் வாழ்க்கை பவளம் போல் வண்ண
நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை உழவர்கரை தொகுதியில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் 3000 மரக்கன்றுகள் நடுவதற்கான நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டார். புதுவை உழவர்கரை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பொங்கல் விளையாட்டு போட்டி, பரிசளிப்பு மற்றும் 3000 மரக்கன்றுகள் நடும் விழா திங்கட்கிழமை நடத்தப்பட்டது. இதற்கு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சரவணன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், INTUC தலைவர் ரவிச்சந்திரன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை கருவடிக்குப்பம் கருமுத்து மாரியம்மன் கோவிலில் 3 கோடி ரூபாயில் ராஜகோபுரம் கட்டும் பணியினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கருமுத்து மாரியம்மன் கோவிலில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜகோபுரம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. இதேபோன்று கிழக்கு கடற்கரை சாலையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் கட்டுவதற்கான பூமி பூஜையும் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், இந்து அறநிலையத்துறை ஆணையர் அருணாச்சலம் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் கோரிக்கையை வலியுறுத்தி பல் மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டன. பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல், உயர்த்தப்பட்ட வீட்டு வாடகைப்படி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் திங்கட்கிழமையன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சங்க தலைவர் சிவசங்கரன் தலைமை தாங்க செயலாளர் சக்திவேல், பொருளாளர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன், தலைவர் ஆனந்தராசன் ஆகியோர் வாழ்த்தி பேச ஊழியர்களின் தர்ணா போராட்டத்தினால் பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுவையில் உலமாக்களின் ஓய்வூதியம் 2000 உயர்த்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை மாநில வகுப்பு வாரியம் சார்பில் மிலாது நபி விழா மிலாது வீதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. வகுப்பு வாரிய செயலாளர் ஷர்புதீன் வரவேற்புரையாற்ற ஆட்சியர் தீபக்குமார் விழாவினை துவக்கி வைத்தார். அரசு டவுன் காஜியார் முகமது சயீத் பாகவி தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய முதல்வர் ரங்கசாமி, நபிகள் நாயகத்தின் கோட்பாடுகளை உலமாக்கல் பின்பற்றி வருவதாகவும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். தர்காக்களுக்கு வகுப்பு வாரியத்தின் சார்பில் மின்சார வரி ரத்து செய்யப்படும் என்ற முதல்வர் ரங்கசாமி, அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ நாம் பாடுபட வேண்டும் என்றார். புதுவையில் நிலவிடம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் புகார் செய்ய இருப்பதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரவுடிகளின் அட்டகாசம் விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளதாகவும், இதுகுறித்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மத்திய உள்துறை அமைச்சகம் நேரடியாக தலையிடும் என்று டிஐஜியிடம் எச்சரிக்கை விடுத்ததாக கூறினார். சிறிய மாநிலமான புதுவையில் நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இருந்தும்
சட்டம் ஒழுங்கு காக்கப்படவில்லை என்றால் அதற்கான பொறுப்பை முதல்வர் ரங்கசாமி ஏற்க வேண்டும் என்ற நாராயணசாமி இன்னும் 2 நாட்களில் புதுவையில் நிலவிடும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் புகார் செய்ய இருப்பதாக தெரிவித்தார். நான் இன்று புதுவை காவல்துறையினுடைய தலைமையைச் சேர்ந்த திரு சர்மா அவர்கள் புதுவையில் இல்லாத காரணத்தினால் திரு கட்டியார் அவர்கள் அடுத்து பொறுப்பில் உள்ள திரு கட்டியார் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புதுவை மாநிலத்தினுடைய பெயரை கெடுக்கின்ற வகையில், புதுவை மாநிலத்தினுடைய அமைதியை குலைக்கின்ற வகையில், புதுவை மாநில மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வகையில் திரு ரங்கசாமியின் ஆட்சியில் இது போன்ற கொள்ளைகளும் கொலை மிரட்டல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. பணப்பறிப்பு, செயின் பறிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. உடனடியாக நீங்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் மத்திய உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டிய நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்தேன். அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தில் திரு ரங்கசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த சமயத்திலேயும் கூட குண்டர் தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மனமில்லாமல் காலதாமதம் அவர் கடத்திய நேரத்தில் திரு வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சராக வந்தபொழுது பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடமும் வழிகாட்டுதலின் குழுவுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களிடமும் மற்றும் உள்துறை அமைச்சரிடமும் சொல்லி சட்டத்தை கொண்டு வந்து புதுவை மாநிலத்தில் நிறைவேற்றி புதுவை மாநிலத்தில் ரவுடிகளினுடைய ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு அந்த சட்டம் கிடப்பிலே போடப்பட்டு இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறது. பயணிகள் கவனத்திற்கு லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐ சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ring roses, merry-go-round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி, VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. ஜில்லென்ற காற்றுடன் கண்கவர் வண்ணங்கள் மின்னும் ஃபேன்களுக்கு பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். டிசைனர் ஃபேன், சீலிங் ஃபேன், டெக்கரேட்டிவ் சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட், டேபிள் ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர், வால் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், டவர் ஃபேன், மினி ஃபேன் மற்றும் 5 ஸ்டார் ரேட்டட் எனர்ஜி சேவிங் ஃபேன்கள் வாங்கிட பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். உஷா, பஜாஜ், கிராம்ப்டன் கிரீன்ஸ், அல்மனாட், ரெமி, விஜய். 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. கிரைண்டர் மிக்ஸி இல்லாம ஒரு கிச்சனா? மணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க. கிரைண்டர்ல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை மாடல்ஸ். பிரஸ்டீஜ், அல்ட்ரா, சௌபாக்யா,
பட்டர்ஃப்ளை, பிரீமியர், அமிர்தான்னு எல்லா லீடிங் கம்பெனிகளோட டேபிள் டாப் டில்டிங் கிரைண்டர்ஸ், லக்ஷ்மி கிரைண்டர் கூட இருக்கு. மிக்ஸில பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், பிரீமியர்னு எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஃபுட் ப்ராசஸர், ஹேண்ட் பிளெண்டர், ஜூசர், காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர், இப்படி எல்லாமே இருக்கு. 0% ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனை பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனை பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையில் இருந்து 24 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மாமூல் கேட்டு ரவுடிகள் அடாவடி தடம். முதலியார்பேட்டையில் பிப்ரவரி 8ஆம் தேதி கடையடைப்பு நடத்த வியாபாரிகள் முடிவு. புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்து திமுக இளைஞரணி போராட்டம். மாநில அமைப்பாளர் சிவா ஆவேச அறிவிப்பு. மாமூல் கேட்டு வியாபாரியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் 6 வாலிபர்கள் கைது. குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.